நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய யோசுவா டிவியிலே அற்புதத்தின் நேரமாக நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறாங்க. அதை பார்த்து அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே, இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் பேசும். அடியானை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதத்திலே 103வது சங்கீதம், அதில் 3வது வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. அல்லேலூயா. உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து அவர் உன் நோய்களை குணமாக்குறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உன் நோய்களை குணமாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அநேகருடைய இல்லத்தில், அநேகருடைய குடும்பங்களில் என்னுடைய பாவம், என்னுடைய சாபம் என்னை பின்தொடர்ந்து இருக்கிறதே, இதனால் என்னுடைய அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவேன். அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குற தேவன். நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். உன் அக்கிரமங்கள் மன்னிக்கிற தேவன். இயேசு உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இயேசு நல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னை குணமாக்குற தேவன் கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறார். முள்முடி சுட்டப்பட்டவராய், கையிலையும் கால்களையும் ஆணியடிக்கப்பட்டவராய் அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். அருமையான பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நோயோடு கூட நீங்கள் இருக்கலாம் பாருங்க. அதில் 91வது சங்கீதத்தில் அதில் 3வது வருஷம் சொல்கிற பாருங்க, ஆகியால் அவர் உன்னை வேடன் கண்ணிக்கும் பல்லக கொள்ள நோய்க்கும் உன்னை தப்பிப்பார். அல்லேலூயா. அவர் உன் வேடன் கண்ணிக்கும், ஆமே, பல்ல கொள்ளக்க நோய்க்கும் உன்னை தப்பிப்பார். உன்னை வேடன் கண்ணிக்கு உன்னை காப்பாற்றிக் கொள்வார். அவர் செட்டை கீழ் உன்னை அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழ் உன்னை மகிமையாய் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்கிறான், 41வது சங்கீதத்தில் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன்னை குணமாக்குற தேவன், உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவராய் கர்த்தர்.
பாருங்க, மார்க்கில் சொல்லுகிறது, ஆமே, ஒரு திமிரவாதக்காரனை படுக்கையில் தூக்கி கொண்டு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அவர் ஒரு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு போதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஓட்டு கோரையை பிரித்து அந்த கட்டிலை தூக்கி கொண்டு திமிரவாதக்காரனை அந்த கட்டிலுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இறக்குறாங்க. இயேசு பார்க்கிறார், அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த 4 பேர் தூக்கிட்டு கொண்டு வந்த அவங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். இவன் அக்கிரமத்தோடு, இவன் பாவத்தோடு, சாபத்தோடு கூட திமிரவாதக்காரனாய் படுத்து கிடக்கிறான், நோயோடு கூட. ஆனால் அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க பாருங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த படுக்கையில் இருந்த மகனே, இனி நீ பாவம் செய்யாத, நீ எழுந்து நடுன்னு சொல்கிறார். நீ பாவம் செய்யாத, நீ எழுந்து நடு. அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. அந்த கூரையை பிரித்து அந்த வீட்டுக்குள்ளே இறக்குனாங்க. இயேசு அவர்களை பார்த்தார், அந்த 4 பேரை பார்த்தார். அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அவனுடைய பாவங்கள், சாபங்கள் அவனை விட்டு நீங்கி போனது. அந்த திமிரவாதக்காரன் பாருங்க, எழுந்து அவன் வீட்டுக்கு கடந்து சென்றான். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட காணப்படுறோமா? அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன், என் தழும்பினால் உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தையை அனுப்பினால் உன்னை குணமாக்குவேன், என் இரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் குணமாக்குவேன். நீ என்னை விசுவாசித்தால், நீ என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறார். பாருங்க, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்ல. தேற்றும், தேற்றுகிறவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். தேற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறவர். அந்த திமிரவாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. அவனை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதப்பா. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கிறது? நம்முடைய பாவங்கள் குட்டீரமான பாவங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. இதுதான் பாவம் என்று சொல்லி நமக்கு தெரியும், இதுதான் அக்கிரமங்கள் என்று சொல்லி தெரியும். ஆனால் மறுபடி நம்ம பாவத்துக்குள்ளே கடந்து சொல்கிறோம். மற்றவர்களை அக்கிரமாக, மற்றவர்களை மேல் நம்ம பேசி, குறைகளை பேசிக்கொண்டு, குற்றங்களை பிடித்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அருமையான பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, உன் அக்கிரமங்களை மன்னித்து, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன்னை குணமாக்குறவர் உன்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, வேதத்திலே பாருங்க, ஒரு அக்கிரமான இருந்த ஒரு மனுஷனை குணமாக்குறார். லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கிறோம், மார்க்கிலே பார்க்கிறோம். பார்த்திபேன்னு சொல்லி ஒரு குருடனை பார்க்கிறோம். இயேசு அந்த எரிகோவுக்கு வருகிறார் என்று சொல்லி அவன் அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த எரிகோவுக்குள்ளே அவர் கடந்து செல்கிறார். அவர் ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கிறது அந்த இடம். அந்த வியாபார ஸ்தலத்திலே அவன் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். தாவீதின் குமாரனுக்கு பரிசுத்தம் ஓசனா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி படித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டங்கள் அவருக்கு பின்னாடி வருகிறாங்க. ஆனால் இதுவரை யாரும் என்ற சத்தத்தை நம்ம கேட்கல என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற இடத்துல கேட்குறான் அந்த குருடை. தாவீதின் குமாரன் வருகிறார் என்று சொல்லி, இயேசு வருகிறார், பரிசுத்தர் வருகிறார், ஜீவனுள்ள வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டான்.
சொல்லுகிறது பக்கத்தில் இருக்கிறவர்களை சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் உரத்த சத்தத்தோடு கூப்பிட்றான், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும். உரத்த சத்தத்தோடு கூப்பிடுறான், உரத்த சத்தத்தோடு கூட கூடுறான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். அவன் பக்கத்தில் போய் நிற்கிறார். அவனை வர வைத்து பக்கத்தில் அவனை வர சொல்லி அவன் பக்கத்தில் நின்று சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான், எனக்கு பார்வை தெரியணும் அப்பா, எனக்கு பார்வை தெரியணும். அந்த குருடனை பார்த்து சொன்னார், பார்வை அவனுக்கு தெரிந்தது, பார்வை தெரிந்தது. குருடனுடைய பார்வை கொடுத்த தேவன், அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவனை குணமாக்கின தேவன் இன்றைக்கு உங்களை குணமாக்க மாட்டாரா? உங்களை குணமாக்க மாட்டாரா? நிச்சயமாக குணமாக்குவார். ஆமென். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரு குடும்பத்திற்கு நாங்கள் கடந்து சொல்லிக்கிறோம். கடந்து சென்ற வீடுகளிலே நாங்கள் ஜெபிக்கிற போகும்பொழுது ஒரு அம்மாவுக்கு நாங்கள் ஜெபித்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா 7 வருஷமாக என்னுடைய வயிற்று பகுதியில் ஒரு சின்ன கட்டி இருக்குயா, இந்த கட்டி பொடிசாக இருந்தது, ஆனால் அது நாளாக நாளாக அந்த கட்டி ஒரு மாங்காய் போல ஒரு கட்டி பருங்கட்டியாக இருக்கிறது. இந்த கட்டி என்ன செய்யும்னா, அந்த கட்டி அப்படியே வெடிக்கும், சலம் வரும். அந்த கட்டி எப்படி சலம் வந்த உடனே அப்படியே அந்த கட்டி அப்படியே ஒன்றும் இல்லாதபடி அந்த கட்டி இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டி மறுபடியும் அதிலிருந்து அந்த கட்டி உருவாக்கும். இப்படி ஒரு 5, 6, 7 வருஷமாக இருக்கிறது ஐயா என்று சொல்லி அவங்க வேதனைப்பட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து, அவர் சொன்னார், என் தழும்பினால் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த கட்டி மாறினது. அந்த அம்மாட்ட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், உன் அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், உன்னை நான் குணமாக்கிறேன். இனி நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாத. குடீரமான பாவம். என்ன பாவம் தெரியுமா? அவங்க வீட்டிலிருந்து வியாபாரம் பார்ப்பாங்க. வீட்டிலிருந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறாங்க. அதில் பாருங்கள், எடை போடும் பொழுது அதில் ஒரு 50 கிராம் 25 கிராம் 10 கிராம் குறைச்சி தான் நினச்சிவாங்க எடை போட்டு கொடுப்பாங்க. அருவருப்பான காரியத்தை செய்வாங்க. கள்ள திராட்சை நிறுத்துகிறவர்களுக்கு அருவருப்பானது ஆண்டவருக்கு. அவங்க கள்ள திராட்சை நிறுத்துவாங்க. ஆமே, ஒரு 1/4 கிலோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்ற எடை போட்டு திராட்சையில் இருந்தால் 50 கிராம் இல்லை 20 கிராம் 10 கிராம் குறையும். அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த பொழுது ஆண்டவர் அந்த அருவருப்பை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நோயை அவர் வர வைத்தார். அவருடைய அனுமதியினால் அந்த கட்டி வந்தது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்த பாவத்தை அரைக்க விடும் பொழுது அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சாங்க? கட்டி மாறினது. இப்போ அந்த அம்மாவுக்கு கட்டியே இல்லை. நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, கள்ளத்திராசை நிறுத்தி கொண்டிருக்கிறாயா? புத்தியுள்ள ஸ்திரியோ தன் கையினால் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் தன் வீட்டை இடிக்கிறாள். நீங்களும் நானும் புத்தியுள்ள ஸ்திரியாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு நம்ம குணமாக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரே, சங்கீதத்தில் அதில் 91 சங்கீதம்
10வது வசனம் சொல்கிறது, ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ பொல்லாப்பை தீங்கு காணாது இருப்பாய். பொல்லாப்பு உனக்கு நேராது. வீடுகளில் இருந்து கொண்டு படுக்கையிலே கெடுக்கிறோம். படுக்கையிலே இருந்து கொண்டு என்னால் எழும்ப முடியலையே, இப்படிப்பட்ட ஒரு பலனத்தோடு கூட இருக்கிறனே, பிலிசூனை கட்டுனால, பிசாசனுடைய கட்டுனால, சூனியத்தின் கட்டுனால என் கை கால்கள் செயலிழந்து போய் இருக்கிறதேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாயா? கலங்கி நிற்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரே, உன் பொல்லாப்பு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இயேசு உன் வீட்டுக்குள்ளே இருந்து உனக்கு அற்புதத்தை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு உன் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமா, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போமானால், அங்கே பெத்தனியா கிராமம் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் இருக்கிறது. பெத்தனியா என்று சொல்லுகிற அங்கே ஒரு வீட்டிலே 3 பேர் இருக்கிறாங்க. மரியாளும் மார்த்தாளும் லாசரும் என்று சொல்லி. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகிறவர், அங்கே சற்று ஓய்வு எடுக்கிறவர், அங்கே இருந்து போதிக்கிறவர், அந்த பட்டணத்தில் அந்த பகுதிக்கு போகும் பொழுது அந்த வீட்டை நேசிக்கிறவர் பாருங்க. அவர் ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது அந்த லாசர் மரித்து போகிறார். ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனாலும் அவர் 4 நாட்கள் கழித்து வருகிறார். 4 நாட்கள் கழித்து வருகிறார். ஓடி வருகிறார். இயேசு அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, நீர் இங்கிருந்து இருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருப்பானோ என்று சொல்லி அவள் சொல்கிறார். இயேசு அந்த கல்லறைக்கு போகிறார். லாசரு நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுது அந்த குழியிலிருந்து அவன் வெளியே வருகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் சொல்கிறார், இந்த பெணச்சலினால் கட்டப்பட்டிருந்த அந்த லாசருடைய கட்டுகள் அவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த லாசருடைய கட்டுகள் அவுக்கப்பட்டது. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும்பா. உம்முடைய கிருபையின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. வீடுகளில் இருந்து கொண்டு என்னுடைய பாவத்தினால, என்னுடைய சாபத்தினால, என்னுடைய அக்கிரமங்களினால நான் நோயோடு கூட இருக்கிறேனே, பிசாசனுடைய போராட்டத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரே அழுதோடு கூட புலம்பத்தோடு கூட இருக்கிற குடும்பத்தினுடைய இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நாங்கள் குணமாக்குறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பீலா, நீ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கணவர் இல்லை, பிள்ளைகள் 3 பிள்ளைகளை வைத்து கொண்டு பயங்கரமான ஒரு பலனத்தோடு கூட இருக்கிறாய். உன்னுடைய இடது கண்ணு பகுதியில் ஒரு சின்ன ஒரு கட்டி இருக்கிறதே, அது கண்ணு தெரியாமல் போயிருமோ என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாய். பீலா, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை குணமாக்குறார். உன் அக்கிரமங்களை மன்னித்து உன்னை குணமாக்குறார். கர்த்தர் இந்த யோசுவா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்கிறோம். இந்த யோசுவா டிவிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். யோசுவா டிவியினுடைய பங்காளர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக கொடுத்து உதவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.